பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஆசிஃப் அவர்கள் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்ம நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாதா? யார் செஞ்சாங்கன்னு தெரியாதா? அப்படின்ற கேள்விகள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் இருக்கு. பல யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லயும் இது போல கேள்விகள் பார்க்க முடியுது. அவங்க எல்லாத்துக்குமான பதிலாவும், நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் கூட சிலர்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியாவும் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேற யாராவது ஒருத்தங்க அப்படின்னா கடந்து போயிடலாம். பாகிஸ்தானோட பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் தரப்புல இருந்து இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, அது எல்லா சர்ச்சைகளுக்குமான முற்றுப்புள்ளியா இருக்கும். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த ஸ்கை நியூஸ் சந்திப்பப்போ பேட்டி அப்போ, அதாவதுங்க நாங்க இது போல டர்ட்டி ஒர்க்க செஞ்சுட்டு தாங்க இருந்தோம். தீவிரவாத தாக்குதல் செஞ்சுட்டு தான் இருந்தோம். எதுக்காக செஞ்சோம்? யுகேக்காகவும், பிரிட்டனுக்காகவும் செஞ்சுட்டு இருந்தோம். இதைத்தான் நம்ம சேனல்ல நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது இவங்களே வந்து இப்ப ஒத்துக்கிறாங்க இல்லையா? வாக்குமூலம் குடுக்குறாங்க இல்லையா? பிரச்சனைகள் பெருசாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. லிட்டரலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவுரு. இந்த பாகிஸ்தான்ங்கிறது. நம்மள சிறைச்சாலைக்குள்ள பூட்டி வைக்கணுன்றதுக்கான ஒரு செவுரு தான் பாகிஸ்தான். இவங்கலாம் கூலிப்படை. இந்த மெர்சனரிஸ்ம்பாங்க இல்லையா? கூலிப்படை, வெறும் கூலிப்படை தான். அதனால தான் அங்க ஒரு அரசாங்கமும் இல்ல. அந்த அரசாங்கம் மக்களுக்கு எந்த நல்லதும் செய்யல. அப்படி செய்யணும்னு யாராவது ஒருத்தங்க இந்த இம்ரான் கான் அவர்கள் மாரி யாராவது வராங்க, புரட்சி பண்ணணும்னு வராங்கன்னா, ஒண்ணு முடிச்சு விட்டுருவாங்க. இல்ல இது போல ஜெயில்ல புடிச்சு உட்கார வச்சுருவாங்க. அது போல வேலைகள் தான் இவங்க செய்வாங்க. சிறப்பா செஞ்சுகிட்டு இருந்துக்கிறாங்க. இப்பவும் சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல வந்தெல்லாம் செய்றதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப இதுக்கான அடிய மட்டும் கரெக்ட்டா செஞ்சுட்டோம் அப்படின்னா, இந்த கூலிப்படை, இந்த செவுரு இல்ல அப்படின்னா, நம்ம விடுதலை அடைஞ்சிரலாம் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உண்மை. இந்த 1947ல செஞ்ச ஒரு பிழைய சரி செய்யறதுக்கான ஒரு நேரம் இது. அத நம்ம அரசாங்கமும், நம்ம ராணுவமும் எந்த மாரி முன்னெடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, இதுக்கான மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். வாக்கு மூலமா நம்ம எடுத்துக்கலாம். ஆதாரங்கள் கேட்டாங்க இதுக்கு முன்னாடி. எப்ப பாரு இந்தியா எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, ஆதாரத்த நீங்களே பாருங்க. உங்க வாயால சொல்றீங்கல்ல அப்படிங்கிறது போல இருக்கு. அது நம்மளோட முன்னாள் ராணுவ அதிகாரி நம்ம போன பதிவுல பார்த்திருப்போம் இல்லையா? அந்த சீஃப் அவர்கள் சொல்ற அந்த பய பீதியில திரிவாய்ங்க பாகிஸ்தான்காரங்க. பய பீதியில இது போல உளர்ற வேலைகளும் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிம்லா அக்ரீமெண்ட்லேருந்து வெளிய போனது மட்டும் இல்லாம, சீஸ்ஃபயர் டீல்லாம் பிரேக் பண்ணி நம்ம மேல துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க பார்டர் பகுதியில. அதுபோல தொடர்ந்து ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பண்ணட்டும். ஒரு கட்டத்துக்கு மேல பிரச்சனை கொஞ்சம் ஆசுவாசப்படும்போது, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறது போல. எப்படி அடி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தோட அ குறியும் இப்ப இந்த பாகிஸ்தான் மேல தான் இருக்கு. ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஆனா அப்படியே ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்குள்ள போயிரலாம். அதுக்கு முன்னாடி சுகிக் அவர்கள் இருக்கா இல்லையா? சலிச்சுட்டு பேசுறாரு இப்பலாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. ஆமா இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு வேற வழி இல்ல. போய் அமெரிக்கா கூடயும், ரஷ்யா கூடயும், சீனா கூடயும் எதிர்த்து பண்ணதுக்கு ஒண்ணும் முடியல. நம்மகிட்ட வந்து உரண்டி இழுத்துட்டு இருக்கிறாங்க. ஏதாவது அமெரிக்கா வந்து உட்கார்ந்து எல்லாம் பேச்சுவார்த்தை மூலியமா இந்த பிரச்சனைய முடிச்சு விட்டாங்கன்னா பரவால்ல. இல்லைன்னா, நீங்க இப்படித்தான் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறத ரொம்ப சலிச்சுக்கிட்டு, ரொம்ப குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கிறாங்க இந்த யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற மாற்று கருத்துல இவருக்கு எதிரா போராட்டங்கள் பெருமளவுல வந்தது. ஆட்சியே கலைஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு அப்படிங்கிற யோசிச்சிருந்தோம். பட் ஆனா இப்ப வரைக்கும் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கார். 2வது இவருக்கு ஆதரவான போராட்டங்கள் அத விட அதிகமா நடந்துட்டு இருக்கு. என்னதான் நடக்குது இந்த யூரோப்ல அப்படிங்கிறது போல ஆச்சரியங்கள் பலது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப யூரோப்பியன் யூனியன பொறுத்தவரைக்கும், அதுவும் குறிப்பா ஜெலன்ஸ்கி அவர்கள் முதல்ல ஸ்டார்மர் அவர்கள்லாம் நெறைய சொல்லிக்கிற போல ஜெலன்ஸ்கி அவர்கள்ட்ட இருந்து வந்துடலாம். அதாவதுங்க என்னங்க டீல் இது? என்னங்க ட்ரம்ப் அவர்கள் ப்ரப்போஸ் பண்றாரு? எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதுலலாம் மாற்றம் கொண்டு வரணும். அது 7 பாயிண்ட் இருக்குது இதுல. இவரு இன்னும் அந்த பாயிண்ட்லயே புடிச்சிட்டு இருக்கிறாரு பாயிண்ட்டா. 7 பாயிண்ட்டு சுத்தமா விருப்பம் இல்லைங்க எனக்கு. 5 பாயிண்ட் வேணா ஏதோ பார்க்கலாம். இந்த 7 பாயிண்ட் எனக்கு விருப்பமே இல்ல. அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து மறுத்துட்டே இருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பிளான அவரு காண்டாயிட்டே இருக்கிற ஒரு சைடு அது பரவால்ல. ஆனா இவரு என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, "நாங்க என்ன தோத்துட்டோமா? நான் என்ன தோத்துட்டோமான்னு கேட்கிறேன். அது என்ன பகுதியில விட்டு குடுக்குறது? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரணடைதல். நாங்க என்ன தோத்தோமா சரணடையறதுக்கு? இல்ல கேட்கிறேன்." அப்படிங்கிற அது மட்டும் இல்ல. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது கிரீமியாவ நீங்க ஏன் ஒத்துக்கலாம்? அது ட்ரம்ப் அவர்கள் சொன்னார்ல, எனக்கு என்ன ஜெலன்ஸ்கி அவரோட பெர்மிஷன் வேணுமான்னு கேட்டார் இல்லையா? உங்களுக்கு பெர்மிஷன் இல்ல. நீங்க ஒத்துக்கக்கூடாது முதல்ல. கிரீமியா ரஷ்யாவோடதுன்றத நீங்க ஒத்துக்கக்கூடாது முதல்ல. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டா இருக்கும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில நாங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுக் குடுக்க மாட்டோம். நாங்க ஒண்ணும் தோக்கல. அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர் தரப்புல தெளிவா இருக்கிறாரு.
இவங்க இத முடிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சைடு அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க ரஷ்ய தரப்பு வந்து. அடுத்த பேட்ச் எடுத்துட்டு போங்க பெல்கிராட் பகுதிக்கு அப்படிங்கிறது போல அனுப்பிச்சு வச்சுக்கிறாங்க. ட்ரெயின் ஃபுல்லா வண்டியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லா வண்டி ஏத்தி அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆர்ட்டிலரிகள், ஆ டேங்க்குகள் இது போல எந்த பக்கம் திரும்பினாலும் ட்ரெயின்ல வண்டி ஏறி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியால இருந்து வேற அடுத்த பேட்ச் ரெடி ஆயிடுச்சு தலைவரே போட்டி அனுப்புறீங்களா? இல்ல நானே போட்டியில அனுப்பட்டுமா? அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நார்த் கொரியா தரப்புல இருந்து. இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, முடியுன்ற நம்பிக்கை ரஷ்யாவுக்கு துளி கூட கொஞ்சமா இருந்தது. அப்படியே போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இப்ப ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒண்ணே ஒண்ணு தான். நெறையா பகுதி இழந்துட்டீங்கப்பா. இதுக்கு மேலயாவது கம்முனு இருங்க. நீங்க போய் சண்டை பிடிச்சு புடிக்கிறேன்னு இழந்துகிட்டே இருக்கிறீங்க பகுதிகள. அதிகமான பகுதிய ஆல்ரெடி இழந்தாச்சு. அது திருப்பி மீட்டெடுக்க முடியாது. இதுக்காவது ஒத்துக்குங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்புலருந்து ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து சொன்னாங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல சொன்னாங்க. "அண்ணே என்ன தோத்துட்டோம்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்னு போல அவர் தரப்புலருந்து கேட்டுருக்கிறாரு. அது கூட பரவால்ல. அ உக்ரைனோட கேப்பிட்டலான கீவோட மேயர் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது ஒத்துக்கலாங்க. இந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு இது டெம்பரவரியாவாவது ஒத்துக்குங்க. இல்லைன்னா இன்னும் பிரச்சனையாயிரும். இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போற மாரி ஆயிரும் அப்படின்னு சில நபர்கள் அதாவது இந்த கொன்சாரன்கோ உக்ரைனோட ஒரு எம்பி பீப்பிள் ஆஃப் த சர்வன்ட் பார்ட்டி இவரோட ஜெலன்ஸ்கி அவரோட பார்ட்டி தான். அவர் என்ன சொல்லியிருந்தார், "கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா. நீங்க உங்கள யார் முதல்ல வெளிய வர சொல்றது? உங்கள யாரு பேச சொல்றது? போய் அமைதியா இருங்க." அப்படின்னு கூட அவர் தரப்புல இருந்து டென்ஷன் ஆயி பேசியிருந்தார் இல்லையா? ஸோ அதுபோல உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கொஞ்சம் அமைதியா இருங்க ஜெலன்ஸ்கி அவர்களே அப்படிங்கிறது போல மாத்தி பேசுற மாரியான வந்திருக்கு. ஆனா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு திட்டத்துக்கு வந்துட்டாரு. பிளான் பி அப்படிங்கலாம் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ பிளான் பி எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. அமெரிக்கா நம்மள விட்டு போனாலும், நம்ம எதிர்த்து நின்னு சண்டை பிடிக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கலாம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஆனா இந்த சமயத்துல பெல்ஜியம் இருக்கிறாங்க இல்லையா? நாங்க உக்ரைனுக்கு பில்லியன் கணக்குல ஈடு குடுக்கிறதா சொன்னோம்ல, அத வித்ட்ரா பண்ணிக்கிறோங்க அப்படின்னு போல அவங்க தரப்புல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்களா வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ணிருவாங்களா? உக்ரைனுக்கு செய்யக்கூடிய உதவிகள் வேண்டாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்துருவாங்களா? இப்படி செஞ்சுட்டாங்கன்னா, அமெரிக்காவும் இல்ல, இப்ப ஈரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளும் உதவலன்னா, எப்படி உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. ஆனா இந்த சமயத்துல பக்ரோஸ்க் பகுதியில பயங்கரமான தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புல இருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. தாக்குதல்கள் அதிதீவிரமா நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் கடந்த 24 மணி நேரத்துல 110 ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறதா, உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாப் தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமான தாக்குதல் எல்லாமே பக்ரோஸ்க் பகுதி, பக்ரோஸ்க் ஃப்ராண்ட், பக்ரோஸ்க்க சுத்தி இருக்கக்கூடிய பெல்ட்ல சண்டை நடந்திருக்கு. இந்த மிர்னோகிராட், பக்ரோஸ்க் இந்த பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலலாம் தாக்குதல் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புலருந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது அப்படியே நம்ம ஸ்டார்மர் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துரலாம். ஏன்னா இதுதான் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவது ட்ரம்ப் அவர்களே நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அழுத்தங்கள் குடுக்கக்கூடாது. ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தையில ஃப்ரீயா முடிவெடுக்கணும் ஜெலன்ஸ்கி அவர்கள். அவரு முடிவெடுக்கணும். ஏன்னா அவரு தைரியசாலி, கரேஜியஸ் ஜெலன்ஸ்கி அவர்கள், விளாடிமிர் ஜெலன்ஸ்கி போல அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டெர்ம்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் முடிவெடுக்கட்டும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தங்கள் குடுத்து ரஷ்யாவ வந்து ஒத்துக்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா, அன்கண்டிஷனல் சீஸ் ஃபயர்‌க்கு மட்டும் நீங்க போட்டு குடுங்க பாப்போமே! அப்படிங்கிறது போல ஸ்டார்மர் அவர்கள் ரெடியா இருக்காரு. அது யுகே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. அது ஜெர்மனி கிட்ட இருந்து எப்படியாவது டாரஸ் மிசைல புடுங்கி, கொண்டு போய் ரஷ்யா மேல போட்டுட்டோம்னா, ரஷ்யா ஜெர்மனிய செய்ன்னு செய்வாங்க. அது கொஞ்ச நாளைக்கு நடக்கும். அதுக்கப்புறம் ஜெர்மனி ரஷ்யாவ செய்யறதுக்காக எல்லாம் ரெடி ஆவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்க. யூரோப்பே வந்து பார்த்தீங்கன்னா, வேற வழி இல்லாம இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அக்கடாட்டம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். நான் தரலையப்பா, அவங்க தான் தந்தாங்க டாரஸ் அப்படிங்கிறது போல, யுகே தரப்புலருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லன்னா செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? பிரான்ஸுமே, யுகேவும் செஞ்சிருக்காங்க. ஸ்கால்ப், ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் குடுத்து செஞ்சுட்டாங்க. இப்ப செய்யாதது ஜெர்மனி மட்டும் தான். இப்ப அதையும் எப்படியாவது செய்ய வச்சரலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. இதனால தான் ஒலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் தரப்புல இருக்கும்போது, ஆட்சியில இருக்கும்போது, லீக்டு டேட்டாலாம் வெளிய வந்துச்சு. அது மீடியாக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா யாரோ அனுப்பி விட்டுருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட சேனலுக்கே அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அவங்க வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருந்தாங்க இல்லையா? அது ஜெர்மனியோட ஆள் இல்லாம அந்த மிசைல அனுப்ப முடியாது. அதனால ஜெர்மனி தரப்புலருந்து என்ன ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா, "நீங்க எங்களுக்கு அழுத்தங்கள் தர்றீங்க. மிசைல நாங்க உக்ரைனுக்கு தர்றோம். அதெல்லாம் ஓகே தான். ஆனா, அத ஆப்பரேட் பண்றதுக்கான ஆளுங்க வேணும். ட்ரெய்னிங் குடுக்கணும். அத நீங்க செஞ்சுக்கிறீங்களா?" அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து கேட்டிருந்தாங்க இல்லையா?
ஸோ இது போல ஏதாவது நடக்குதுன்னா, அதாவது ரஷ்யா இது போல டாரஸ் மிசைல நாங்க குடுத்துமே உக்ரைன் பயன்படுத்துச்சுன்னா, அதுக்கான காரணம் பிரான்ஸ், ஜெர்மனி தான். ஏன்னா, அவங்க தான் வந்து ட்ரெய்னிங் குடுத்து, அவங்க தான் போட்டே காட்டப் போறாங்க. ஸோ, அதனால மிக முக்கியமா அந்த 2 பேத்த புடிச்சுக்கங்க அப்படிங்கோல ஓலாஃப் ஸ்கால்ஸ் அவர்கள் டைம்ல எப்படியோ மாட்டி விட்டு போயிருந்தாங்க. இப்ப திரும்ப அது நடக்குது அப்படின்னா, டாரஸ் மிசைல உக்ரைன் யூஸ் பண்றாங்கன்னா, கண்டிப்பா அதுக்கான டேட்டா, இன்டெலிஜென்ஸ் டேட்டா, 2வது அதுக்கான ட்ரெய்னிங், அத யூஸ் பண்றதுக்கான வழிமுறைகள், இல்ல அவங்க நபர்களே, அதாவது யுகேவோட நபர்களோ, பிரான்ஸோட நபர்களோ தான் அந்த பகுதியிலிருந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது போல, ரஷ்யாக்கு தெளிவா அவங்களே சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. இது போல ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா, கண்டிப்பா அது 3ஆம் உலகப் போருக்கு தானே போய் விடுக்கும். ஏன்னா, யூரோப் போர்ல இருக்கிறாங்களே ஆட்டோமேட்டிக்கா அவங்க தோக்குறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் புடிச்சு வம்பிழையா எல்லாத்தையும் உள்ள இழுத்து விட தான் செய்வாங்க. உலகமே போர்ல இருக்கும்போது, அதுக்கப்புறம் அணிகள் சேருவாங்க. அதுக்கப்புறம் உலகப் போரா மாறிற போகுது. அவ்வளோதானே. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படியோ அவங்க திட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுபடி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்களோட இந்த விஷயம் நடக்க இருக்கா? இல்ல ஜெர்மனியோட ஒரு திட்டம். சேஃப்டிக்கு வச்சிருக்கிறோம். பைப்லைன ரெடி பண்றோம். கேஸ் எங்களுக்கு தர்றீங்களா? அப்படிங்கிறத கேட்காம கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுபோல ஏதாவது ஜெர்மனி வந்து நைஸா போய் ரஷ்யா கிட்ட சேர்ந்துக்குவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.